அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு 200 வருடங்களுக்கு பிறகும் வரும் அதிபயங்கர ராஜ யோகத்தை தரக்கூடிய தை அமாவாசை 28/1/2025 இன்று இந்த 3 விஷயத்தை செய்ய தவறாதீர்கள். அப்படி கடகராசினியர்கள் இன்றைய நாள்ல என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும், குறிப்பா இன்றைய நாள் என்ன நாள் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இன்றைய நாள் தை அமாவாசையாக அமைகிறது. அதாவது அமாவாசைகளில் மிக முக்கியமான அமாவாசைகளில் ஒன்றாக இருக்கும் இந்த தை அமாவாசைக்கு பல்வேறு சிறப்புகள் உள்ளது. முன்னோர்கள் வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற தை அமாவாசை, சிவ வழிபாட்டிற்கும் ஏற்றதாகும். திருக்கடையூர் தலத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்டது இந்த தை அமாவாசை. சிவபெருமான் காலனை சம்ஹாரம் செய்து மார்க்கண்டேயருக்கு சிரஞ்சீவி வரம் அளித்தது. அபிராமி பட்டருக்காக தை அமாவாசை என்று முழு நிலவை காட்டியது அனைத்தும் திருக்கடையூரில் தான் நடந்தது. அது மட்டுமில்லாமல் இங்கு தை அமாவாசை என்று விழா எடுத்து மிக சிறப்பாக அபிராமி அமாவாசை என்று நிலவு காட்டிய உற்சவம் நடைபெறுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த அமாவாசை அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது, அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய நாளாகும். சமஸ்கிருதத்தில் அமா என்றால் ஒன்று சேர்வது, வாசிய என்றால் வசிப்பது என்று பொருள். அதாவது அமாவாசை என்பது முன்னோர்கள் ஒன்று சேர்ந்து பூமிக்கு வரும் நாள் என்பதை குறிப்பிடுவதே இந்த நாளை அமாவாசை என குறிப்பிடுகிறோம். மாதத்தின் மத்தியில் வரும் திதியாக இந்த அமாவாசை உள்ளது. தமிழ் மாதங்களில் 10வது மாதமாக வரும் தை மாதத்தில் வரும் அமாவாசை மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற அமாவாசை நாளாக இந்த தை அமாவாசை கருதப்படுகிறது. பித்ருதோஷம் நீங்கி ஆரோக்கியம், செல்வம், வெற்றி, மகிழ்ச்சி, அமைதி ஆகியவை கிடைப்பதற்கு வழிபட வேண்டிய நாளாகவும் இந்த தை அமாவாசை கருதப்படுகிறது. மாதந்தோறும் அமாவாசை திதி வந்தாலும் தை, ஆடி மற்றும் புரட்டாசி மாதங்களில் வரும் 3 அமாவாசைகள் மிக மிக முக்கியமானதாக அமைகிறது. மற்ற அமாவாசைகளில் விரதம் இருந்து முன்னோர்களை தர்ப்பணம் கொடுக்க தவறி இருந்தாலும் இந்த 3 அமாவாசைகளில் கண்டிப்பாக முன்னோர் வழிபாட்டினை முறையாக மேற்கொள்ள வேண்டும் என சொல்லப்படுகிறது. இவற்றில் தை அமாவாசை என்பது தை மாதம் துவங்கி ஆனி மாதம் வரையிலான உத்தராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசையாகும். பித்ருதோஷம், பித்ரு சாபம் நீங்க வேண்டும் என்பவர்கள் தை அமாவாசையில் முன்னோர் வழிபாட்டினை தவறாமல் மேற்கொள்ள வேண்டும். இந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க காரணம் என்ன, அதுவும் இன்றைய நாளில் என்று பார்க்கும்போது, ஒருவர் இறந்த பிறகு அவரது ஆன்மாவானது உடலில் இருந்து பிரிந்து பரலோக பயணத்தை துவங்குகிறது. அப்படி செல்லும் ஆன்மா முதலில் முன்னோர்களின் உலகமான பித்ருலோகத்தை அடையும். அவர்களின் கர்மாவிற்கு ஏற்ப அடுத்த பிறவியை எடுக்கும் வரை பித்ருலோகத்திலேயே தங்கி இருக்கும். இதற்கிடையில் பித்ருலோகத்தில் இருக்கும் போது ஆன்மாக்களுக்கு பசி, தாகம் ஏற்படும். ஆனால் உடல் இல்லாத நிலையில் இருப்பதால் அவர்களால் எதையும் சாப்பிட முடியாது. இதனால் தங்களுக்கு தேவையான உணவுகளை பெறுவதற்காக அவர்கள் முந்தைய வாழ்விடமான பூமிக்கு வருகிறார்கள். இங்கு அவர்களின் சந்ததிகளின் முறையாக மந்திரங்கள் உச்சரித்து தடங்குகளை செய்வது, எள்ளும் தண்ணீரும் இறைப்பதன் மூலம் முன்னோர்களுக்கு தேவையான உணவும் தண்ணீரும் கிடைத்து அவர்களின் பசி நீங்கி திருப்தி அடைகிறது. இதனால் மனம் மகிழ்ந்து தங்களின் சந்ததிகளை அந்த ஆத்மாக்கள் வாழ்த்தி செல்கின்றன. அப்படி இந்த தை அமாவாசையான இன்றைய தினத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, தை அமாவாசையில் மொத்தம் 3 விதங்களில் முன்னோர் வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது. ஒன்று தர்ப்பணம், திலஹோமம், பிண்ட தர்ப்பணம் ஆகியவை செய்யப்படுகின்றன. இவைகள் இறந்தபோது செய்யப்படும் சிராத்த காரியங்களை போல் மிகவும் புனிதமானதாகும். நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கும் புனித தலங்களில் இவற்றை செய்வது மிகவும் விசேஷமானதாகும். காசி, ராமேஸ்வரம், ஹரித்வார், திரிவேணி சங்கமம், கூடுதுறைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுப்பது மிக மிக விசேஷமானதாகும். அன்றைய தினம் முன்னோர்களின் பெயரால் தானம் அளிப்பதாலும் முன்னோர்களின் ஆத்மா மகிழ்ச்சி அடையும். இந்த தை அமாவாசை இந்த ஆண்டு எப்போது நிகழ்கிறது என்று பார்க்கும்போது, இந்த 2025ஆம் ஆண்டின் முதல் அமாவாசையாக வரும் தை அமாவாசை ஜனவரி 28 மற்றும் 29 ஆகிய 2 தினங்களில் வருகிறது. அதாவது ஜனவரி 28ஆம் தேதி இரவு 8:10 மணிக்கு துவங்கி ஜனவரி 29ஆம் தேதி இரவு 7:21 மணி வரை அமாவாசை திதி உள்ளது. அன்று பெருமாளுக்குரிய திருவோணம் நட்சத்திரமும் இணைந்தே அமைந்துள்ளது. அன்று புதன்கிழமை என்பதால் 7:30 மணி முதல் 9 மணி வரையிலான காலகட்டம் நேரம் ஏமகண்டமாகவும், பகல் 12 முதல் 1:30 வரையிலான நேரத்தில் ராகு காலமும் உள்ளது. அதனால் இந்த நேரங்களை தவிர்த்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு. பொதுவாக தர்ப்பணம் கொடுப்பவர்கள் உச்சி காலத்திற்கு முன்பாக தர்ப்பணம் கொடுத்துவிட வேண்டும் என்பதும்
நியதியாக உள்ளது. அந்த வகையில் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தை அமாவாசை நிகழக்கூடிய இக்காலகட்டங்களில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரகதியிலும், கன்னியில் கேதுவும், தனுசு ராசியில் புதனும், மகரத்தில் சூரியனும், கும்பத்தில் சனி பகவானும் சுக்கிரனும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் நிகழக்கூடிய தருணங்கள்ல தை அமாவாசையான இன்றைய தினத்தில் மிக முக்கியமான கிரகங்களான கோள்களான செவ்வாய், வெள்ளி, சனி, வியாழன், யுரேனஸ், நெப்டியூன் ஆகிய கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் இத்தருணங்களில் நிகழ்கிறது. இத்தருணங்கள்ல ராசியில் இருந்த செவ்வாய் வக்ரகதியில் மிதுனத்தில் இருக்கிறாரு. 11 குரு வக்ரம் பெறுகிறார். அதே போல் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ள கேது உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாருங்க. அதனால் இத்தருணங்கள்ல பாக்கியஸ்தானத்தில் செல்லும் சுக்கிரன் நன்மை தருவாருங்க. வருமானம் என்பது இக்காலகட்டங்கள்ல சிறப்பாகவே இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தான குருவும் அதற்கு உதவிகர இருக்கிறார். இதனால் எதிர்பாராத பணவரவிற்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய ராசிக்கு புத்தாடைகள், ஆபரணங்கள் வாங்கி மகிழ இருக்கீங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. கர்ப்பிணி பெண்மணிகளுக்கு சுகப்பிரசவம் அமையுங்க. குழந்தைக்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு கிரக நிலைகள் சாதகமாக இருக்குதுங்க. அலுவலகத்தில் ஊழியர்கள் முழு ஒத்துழைப்பையும் தருவாங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு புதன் சப்தம ராசியில் இருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதால மான்மன் வழி உறவுகள் உங்களுக்கு கை கொடுக்கும் விதமா அமைய இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு முக்கியஸ்தர்களுடைய நட்பு கிடைக்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது 12 செவ்வாய் இருப்பதால் செலவுகளை எச்சரிக்கையோடு செய்யுங்க. வெவ்வேறு விதங்களில் வருகின்ற பணம் உங்களுக்கு தெரியாமலேயே செலவாகி பின்னால் வருத்தப்படும் சூழ்நிலை உண்டு. இடமாற்றம், உத்தியோக மாற்றம் சிலருக்கு ஏற்படுங்க. புதிய வேலை தேடும் பொழுது உத்தியோகம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். கடன்கள் வசூல் ஆவதில் தடைகள் ஏற்பட்டு வந்த நிலை மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. உங்களுடைய ராசிக்கு அஷ்டம ராசியில் இருக்கும் சனி பகவானை கவனத்தில் கொள்ள வேலை சுமை, சக்திக்கு மீறிய உழைப்பினால் உடல் சோர்வு அடையுங்க. ஓய்வு இல்லாமல் உழைப்பதால் ஆரோக்கியம் கெடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல் சாப்பாட்டிலும் தூக்கத்திலும் கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்கள்ல முன்னோர்களை நீங்கள் வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் தடங்கல்கள், தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. குறிப்பா சுபகாரிய தடங்கல்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் காரணமே இல்லாமல் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த தை அமாவாசை அமைஞ்சிருக்குதுங்க. கடகராசினியர்களுக்கு இந்த தை அமாவாசையான இன்றைய தினத்தில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய் வக்ரகதியில் இருப்பதால் அருகிலுள்ள முருகன் ஆலயத்திற்கு சென்று வணங்குங்க. அது மட்டுமில்லாமல் இன்றைய நாளை முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.